சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரைபுரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யருள் கடந்த மேசுடரே திரைபொறா மண்ணும் அமதத்தென் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்த நிழல்தால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி. செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருளகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குருநாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈத்தம்மை ஆட்கொண்ட எந்தை பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமானின் திருவருள் கருணையினால் இன்று உண்மை விளக்கம் என்ற நூலில் 50வது செய்யுளை சிந்தித்து உய்வடைவதற்கு இறைவன் கருணை செய்து இருக்கின்றார். அடிநாயேனையும் ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருந்தகை அடிநாயேனை கருவியாக கொண்டு இச்செய்யுளுக்கு பொருள் சொல்லி அருள வேண்டும் என்று அவருடைய திருவடித்தாமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு நேற்றைய சிந்தனையில் மனவாசகம் கடந்தார் தன் குருநாதரிடத்து, பெருமானே, 3 பொருள்கள் நித்திய பொருள், அழியா பொருள் என்று எனக்கு அருள் செய்தீர்கள். எனக்கு ஒரு ஆசை, முக்தி என்ற நிலையில் இந்த 3 பொருள் எப்படி இருக்கின்றது என்பதை எனக்கு காட்டி அருளுங்கள். தாங்கள் காட்டாவிட்டால் அடியேனால் காண இயலாதே என்று விண்ணப்பம் செய்ய இன்று முக்தியில் 3 பொருளை இறைவன் குருநாதனாக நமக்கு காட்டி அருளுகின்ற செய்யுளாக அமைய பெற்று இருக்கின்றது. முத்திதனில் 3 முதலும் மொழிய கேள், சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு, சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு, மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை, இத்தை விளைவித்தல் மலம் அன்புடனே கண்டுகொள்ளப்பா. அழகிய செய்யுள். முக்தியில் 3 பொருளை காட்ட வேண்டும் என்று கேட்ட அந்த வினாவிற்கு முக்தியில் 3 முதலும், 3 பொருளுமே முதல் தாங்க, தோற்றமற்றது, முடிவற்றது. அப்ப பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய 3 மொழிகளை சொல்றேன். சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணுனாரு. 2 முறை அணு என்ற சொல் இடம்பெறும். 1 2 சுழி நூ, இன்னொன்று 3 சுழி நூ. 2 சுழி அணு என்பது பேரின்ப போகம். அணு என்றால் பேரின்பம். 3 சுழியினம் போட்டால் அங்கே அணு என்பது உயிர். ஆக வீடு வேறு என்ற நிலையில் பதியாகிய இறைவன், பசுவாகிய உயிர்கள், தலையாகிய ஆணவம் ஆகிய 3 பொருளுமே அழியாமல் இருக்கும்பா. அந்த நிலை உனக்கு எப்படின்னு எடுத்து சொல்றேன், கேட்டுக்கோ. ஞான நிலையில் இருக்கக்கூடியவர்களே இதற்கு விடையை காண முடியும். ஆக உண்மை விளக்கத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் அனைவருமே ஞான நிலை எய்தியவர்கள். அப்ப வீடு பேற்றில்
இந்த பேரின்பம் இருக்கு இல்லையா, அனுபோகம், அப்படிப்பட்ட பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டு இருப்பது அணுவாகிய உயிர். அனுபோகத்தை துய்த்தல் அணு. முக்தி நிலையில் பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டிருப்பது, துய்த்து கொண்டிருப்பது உயிர். அந்த மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை. மெத்தவேன்னா நம்ம கிராமத்துலலாம் அழகா சொல்லுவாங்க, பெரிய மெத்த படிப்பு படிச்சுட்டியா அப்படின்னா மேல் படிப்புன்னு அர்த்தங்க. மிகுதியா நிறைய படிச்சுட்டான்னு அர்த்தம். மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை. ஏன் அங்க மெத்தவே என்றால் மிகுதியான இன்பங்க. இங்க உலகில் இருக்கிற வரைக்கும் நமக்கு வருகின்ற துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, அது முடிவுறும் ஒரு நாள். ஒரு இன்பம் வந்துச்சு அன்னைக்கு முழுக்கவே இன்பமாவே இருப்போம்னா இருக்க முடியாதுங்க. அடுத்தடுத்து மாற்றத்துக்குரியது. இங்க அங்கு மாறா இன்பம். ஒரு நாளும் அதுல இருந்து இறங்கியே வர வேணாங்க. அத்தனை பெரிய ஆனந்தம் அது. அப்படிப்பட்ட மிகுதியான இன்பத்தினை, பேரின்பத்தினை கொடுத்து கொண்டிருப்பது இறைவன். ஆக பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டிருப்பது உயிர், பேரின்பத்தை உயிருக்கு கொடுத்து கொண்டு இருப்பவன் இறைவன். அடுத்து ஒன்று சொன்னாங்க, இத்தை விளைவித்தல் மலம்னார். இந்த இன்பம் இருக்கு இல்லையா, இந்த இன்பத்தை மென்மேலும் விளைவிக்க துணை செய்வது மலம்னார். இப்ப ஏற்கனவே மலம் என்றால் நம்மளுடைய அறிவை மறைத்து நிற்கும், நம்மளை இறையோடு சேர்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு திரை என்று சொல்லி வந்தோம். ஆனா இன்னைக்கு அங்க முக்தி நிலையில இன்பத்தை துய்ப்பதற்கு உதவியாக இருக்கின்றது மலம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதான் இன்னைக்கு நமக்கு பாடமே. அது எப்படிங்க, ஒருத்தனால இருளை மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட இருள் நமக்கு எப்படி உதவியா இருக்க முடியும்? ஆனா உதவியாக இருக்கின்றது, முக்தி நிலையில் உதவியாக இருக்கின்றது. அது எப்படி போல, அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று பார்த்தோம் என்றால், இங்க என்ன அவங்க செய்யற உதவி? இந்த ஆணவ மலம் இருக்கு இல்லையா, இந்த ஆணவ மலம் நமக்கு நல்லதை ஒரு நாளும் செய்யவே செய்யாது. அதுல எந்த மாற்றமே கிடையாது. ஏன், அதோடைய தன்மையே கெடுதல் செய்வதுதான். அப்ப ஆணவ மலம் நல்லது ஒரு நாள் செய்ய முடியாது, அப்படிதான் நமக்கு முடிந்த முடிவு. இங்க நமக்கு முக்தி நிலையில் உயிர் பேரின்பத்தை துய்ப்பதற்கு ஆணவ மலம் துணையாக இருக்கு அப்படின்னு நமக்கு செய்யுள் இருக்கு. அது எப்படிங்க துணையா இருக்க முடியும்? இதுக்கு அழகான உதாரணம் நம்ம ஆசிரியர் காட்டியிருப்பாங்க. முற்காலத்திலாம் பார்த்தீங்கன்னா காடுகள் விளைவிப்பாங்கங்க. அந்த எல்லா காட்டுக்கும் ஒட்டு மொத்தமாக ஊர்க்காரவங்களாம் சேர்ந்து ஒருவரை நியமித்திருப்பாங்க, காவலாளனா நியமனம் செஞ்சுருப்பாங்க. அவனுக்கு பேர் தலையாரி அப்படின்னு பேருங்க. அவன் என்ன பண்ணுவான், தலையாரினா காவல்காரன். தலையாரி சரியா இருந்தால் தாங்க விளைச்சல் சரியா இருக்கும், விளைச்சல் முழுமையாக நமக்கு கிடைக்கும். தலையாரியே திருடனா இருந்தால் என்ன ஆகும்? அவன் வேணுங்கிறத எடுத்துக்கிட்டது போக மீதி இதுதான் விளைஞ்சதுன்னு நம்ம வீட்டுக்கு வந்து சேருங்க. இப்படியே ஒவ்வொரு நாளும் அந்த தலையாரி என்ன பண்றான், திருடிட்டு இருக்கான். ஒரு ஆண்டுல நல்ல மழை வளம், அப்படியே காடு கரையெல்லாம் விளைந்து செழித்து கொழித்து கிடக்கின்றது. அந்த தலையாரிக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. உடம்பு சரியில்லாத போனதெல்லாம் அவன் அங்கே காட்டு பக்கம் போக முடியலங்க, வீட்டிலேயே முடங்கி கிடக்கான். இப்போ காட்டோட உரிமையாளர்கள் என்ன பண்ணாங்க, அடடா தலையாரிக்கு உடல்நல சரியில்லை, நாம போய் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அறுவடை செஞ்சாங்க. அறுவடை செஞ்சு பார்த்தா இத்துணை ஆண்டுகள் கிடைக்காத மிகப்பெரிய விளைச்சல் அந்த ஆண்டு கிடைச்சிருந்தது. அப்ப இதுவரைக்கும் காவல் என்று சொல்லி கொண்டிருந்த அவன் நோய்வாய்ப்பட்டு வீட்டில் கிடந்த உடனே இங்க மிகுந்த விளைச்சல் கிடைச்சது அல்லவா? அதுபோல நமக்கு எப்பவுமே துன்பத்தை கொடுத்து இருக்கின்ற அந்த ஆணவமலம் வலிமையற்று நோய்வாய்ப்பட்டு பெருமான் திருவடியில அடங்கி கிடக்கிறதே நமக்கு துணை செய்யறது தான். ஏன், அது பற்றுச்சுன்னா நம்மளால இன்பத்தை தூக்க முடியாது.
அதை தான் இங்கே ஆசிரியர் அழகாக சொல்லியிருக்கின்றார். இதை நம்ம பழமொழியில் அழகாக சொல்லுவாங்க, நல்லது செய்ய முடியலனாலும் கெட்டதாவது செய்யாத இருப்பான். ஏன் உன்னால நல்லது செய்ய முடியாதுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் கெட்டதை செய்யாது இருப்பது மிகுந்த நலம் அல்லவா? அதுவே எங்களுக்கு பெரிய நல்லது. அப்படி போல இங்கே ஆணவமலம் நமக்கு எப்படி துணை செய்கிறது என்றால், எல்லாம் அல்ல அந்த சோதி பிழம்பின் திருவடியில் அடங்கி ஒடுங்கி தன் வலிமை கெட்டு கிடந்து உயிர் இன்பத்தை துய்ப்பதற்கு இடையூறு செய்யாமல் அடங்கி கிடப்பதே இங்கு துணை செய்வது என்பதாக நமக்கு அமைய பெற்றிருக்கின்றது. ஆக முக்தி நிலையிலும் 3 பொருள்கள் உண்டு. இது 3 பொருளும் ஒரு காலமும் அழியாது. அந்த முக்தி நிலையில் உயிர் இன்பத்தை துய்த்து கொண்டிருக்கும். எப்படிப்பட்ட இன்பம்? பேரின்பம், முடிவற்ற இன்பம். பெருமானுக்கு இந்த வரம்பில் இன்பமுடையவன் அல்லவா? அப்படிப்பட்ட இன்பத்தை ஏன் தன்னை போலவே தன் அடியார்க்கும் இன்பு அளிப்பவன். அதுக்குத்தானே இத்தனை கோடி பிறவி மாறி 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 வந்தாலும் கூட எப்போவாவது இது உய்வடைவாதா, இது எப்படியாவது திருவடியை நாடாதா, நம்மளை போல இன்பமாக வாழாதா என்று சொல்லி ஒவ்வொரு ஊருக்கும் பேரும் பெயரும் வடிவும் தாங்கி இருந்து அருள் செய்து கொண்டே இருக்கின்றான். அவனுக்கு வேலையே அருள் செய்வது மட்டும்தான். அப்படி அருள் செய்ததின் பயனாக முக்தி நிலைக்கு வந்த உயிருக்கு பேரின்பத்தை கொடுத்து கொண்டு இருப்பது. அதுக்கும் சாமி 5 வகை அந்த 5 தொழில் செய்யணுங்க. நடனம் ஆடணும். அதுக்கும் நடனம் ஆடினா தான் நம்ம இன்பத்தை தூக்க முடியும். முக்தி நிலையிலையும் அவனை போல கருணையாளன் இருக்கிறாங்களா யாராவது? உயிர்களுக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டி ஒரு நடனம் செய்கிறான். அங்கேயும் வந்து நடனம் செஞ்சுட்டு இருக்கான். ஓயாது ஆடி நம்மளையெல்லாம் உய்வித்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு என்ன நன்றி நம்ம செலுத்திட முடியும்? ஒன்றுமே கிடையாதுங்க. நம்மால் அவனுக்கு ஆவது ஒன்றுமில்லை. இருப்பினும் கைமாறு கருதா கடப்பாளனாக நமக்காக இறங்கி வந்து உருவம் தாங்கி ஒவ்வொரு பிறவிலும் என்னென்னவா பிறந்து எப்படியெல்லாம் அவனை தூற்றினோமோ எல்லா பிழையும் பொறுத்து இப்பிறவியில் நம்மை ஆண்டு அருளி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டரோடு நம்மை எல்லாம் கூட்டி வைத்து முக்தி என்ற ஒரு பொருள் உண்டுப்பா என்று தத்துவத்தை இன்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றானே, அவனை விட கருணையாளன் இந்த உலகில் யாரேனும் உண்டா? கிடையவே கிடையாதுங்க. இந்த ஒன்றை நினைச்சா போதும், அப்படியே அவன் கோயிலுக்கு போய் அவன் திருமணியை பார்த்த உடனே உயிர் உருகி நின்றுடும். அதுக்கு மேலே பேச்சு வராதுங்க. அவன் கருணையே கருணை. ஆக முக்தி நிலையில் பேரின்பத்தை கொடுப்பது இறைவன், பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டிருப்பது உயிர். அந்த இன்பத்தை மேலும் மேலும் உயிர் துய்ப்பதற்கு ஆணவமலம் வலிமை கெட்டு அடங்கி நோய்வாய்ப்பட்டு கிடப்பது துணை செய்வது. ஆக ஆணவமலம் என்ற பொருளும் உயிர் என்ற ஒரு பொருளும் இறை என்ற ஒரு பொருளும் 3 பொருளுமே முக்தியில் இருக்கின்றது என்பதை நமக்கு தெள்ளத் தெளிவாக அருமையாக இந்த செய்யுளில் இறைவன் அருளி செய்திருக்கின்றார். நாளை முக்தி 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 என்று சொல்லுகின்றோமே, அந்த முக்திக்கு அழியாத காரணமாக இருப்பது எது? இதுதாங்க எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இதுவரைக்கும் முக்தி வரைக்கும் 3 பொருள், தோற்றமற்றது, முடிவற்றது. இந்த 3 பொருளையும் அடையினா இத்தனை தத்துவங்கள் தெரியணும், இத்தனை தத்துவங்களை நாம் கடந்து வர வேண்டும் என்றெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த இறைவன் முக்தியை பெறுவதற்கு அழியாத காரணமாக இருப்பது இருக்குப்பா. அதை நாம் கடைபிடித்தால் முக்தியை நாம் பெற்றுவிடலாம் என்பதை அழகாக சொல்லி அருளிய அந்த செய்யுளை நாளை இறைவனுடைய திருவருள் கருணையினால் சிந்தித்து உயர்வடைவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.